செவ்வாயிலே வனவரச்சோலை கற்பனை கேட்டாது திரைச்சோலையை வர்ணித்தே ஆக வேண்டும் என்ற ஒரு காரணத்தினாலே இன்னைக்கு அமைத்திருக்க திரைச்சோலை லெட்டிசின் கம்பெனி மன்னார்குடி அருமையான திரைச்சோலை. ரொம்ப நாட்களாக இந்த திரைச்சோலையை பார்க்கவே முடியல. இன்னைக்கு என்ன ஒரு ஆச்சரியம், என்ன மச்சான் அருமையான திரைச்சோலை. இந்த திரைச்சோலை இன்று பார்க்கும்போது உண்மையிலே உள்ளங்கள்லாம் கொள்ளை போகிறது. உண்மையிலே வர்ணிக்க வேண்டும் என்ற ஒரு ஆவல் இருந்தாலும் கூட இங்கு கூடியிருக்கும் ரசிகர் கூட்டத்தையும் பொதுமக்களையும் பார்க்கும்போது எனக்கு ஒரு சின்ன விஷயம் தோன்றுது மாமா. ஏன்னா எங்க பகுதியெல்லாம் பாத்தீங்கன்னா ராமநாதபுரம் மாவட்டம், சிவகங்கை மாவட்டம், மதுரை மாவட்டம்லாம் ஒரு திருவிழா என்று நடந்தால் அந்த திருவிழாவுக்கு மத்தியில ஒரு கயிறு கட்டப்பட்டு இருக்கும். அந்த கயிறுல ஒரு பக்கம் ஆண்களும் ஒரு பக்கம் பெண்களும் அமருமாறு அப்படின்னு அறிவிச்சிருப்பாங்க. இந்த பக்கம் பெண்களும் இந்த பக்கம் ஆண்களும் அமரணும். அமர்ந்து ஒருத்தர் பகுதி ஒருத்தர் போகக்கூடாது. இந்த நிகழ்ச்சி முடியும் வரை, நாடகம் முடியும் வரை. ஆனா இங்க பார்த்தா எல்லாம் ஒன்று கூடி பெண்களும் ஆண்களும் சமமாக உட்கார்ந்துருக்கார்கள். இதுல என்ன தெரியுதுன்னா சமத்துவத்துவம் இங்க உருவாயிருக்கு அப்படிங்கிறது எனக்கு தோணுது. ஆனா அண்ணன் தங்கையாவும் தங்கை அண்ணையாவும் அப்படி சகோதரத்துவத்தோட பழகுறாங்க, பெண்களோடும் ஆண்களோட பழகுறாங்க. அப்படிங்கிற போல இன்றைக்கு அண்ணன் தம்பி 5 வள்ளிநாயகன் சொன்னாங்க. 5 வயசுல அண்ணன் தம்பி, 10 வயசுல பங்காளி, 15 வயசுக்கு மேல பகையில மாறிடுறாங்க. அந்த வகையில் இருந்தாலும் கூட இன்று ஒற்றுமையா இருந்து இந்த விழாவை நடத்தி கொண்டிருக்கும் அனைத்து பாச உறவுகளை பார்க்கும் போது அன்று பாடி வைத்தாலே அன்பு சகோதரர்கள் படத்திலே முத்துக்கு முத்தாக என்ற பாடலை அருமையாக அண்ணன் தம்பி இப்படித்தான் வாழணும் அப்படின்னு எடுத்துக்காட்டு வாழ்ந்தவர்கள் அன்பு சகோதரர்களே. முத்துக்கு முத்தாக இப்படி முத்தாக உட்கார்ந்து அனைத்து சொந்தங்களுக்காக அந்த முத்துக்கு முத்தாக பாடலை பாட வேண்டும் என்ற ஒரு காரணத்தினால் அப்படி என்று பார்த்தா முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்து கண்ணுக்கு கண்ணாது நாங்கள் அன்பாலே இணைந்து வந்து ஒன்றுக்குள் ஒன்னாது முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்து